ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஓகேவா, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து கூழாங்கல் ரிவரில் வந்து குளிக்க முடியல. சரி, நிறையா கூட்டம் இருக்கிறனால குளிக்கலை. அதனால் சரி, எப்போயோ ஒரு தடவை தான் வரோம் நம்ம அதிரப்பள்ளி என்னங்க இது கருமம் எப்பா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ போகிறோம். என்னென்னா மொபைலில் சார்ஜர் வேறு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மலை ஏறணும், வெள்ளிங்கிரி ஹில்ஸு. இப்போ தான் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி சும்மா ஆயில் ஒரு கேன் வாங்கி சும்மா ஊற்றணுங்க. அதாவது NS 200க்கும் ஊற்றினேன், அடுத்தது பல்சர் 220க்கும். அதாவது மேப் போடுறதான் இப்போ தான் அதை என்றா இது எங்கேயும் கூடும்போது என்ன மச்சான் பிடிச்சிக்க. அதிரப்பள்ளியிலேருந்து மறுபடியும் வரத்துக்கு ஏதாவது ரூட் இருந்துச்சுன்னா ஆகும். இப்போ தான் மீட்டரெலாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம். மீட்ரு அடுத்தது இன்ஜின் ஆயிலெலாம் ஊற்றிட்டு வந்தோம். ஏன்னா அதிரப்பள்ளி போகுது இல்லையா, அதனால் கொஞ்சம் இன்ஜின் ஆயிலெலாம் என்ன பண்ணுறது. கரெக்டாக நாங்கள் 1/2 லிட்டர் இன்ஜின் ஆயில் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிருந்தோம். அப்புறமேட்டு பார்த்தா 1 லிட்டர் வாங்கினா அதுலேயே கால் லிட்டரு தான். எனக்கு ஒரு 1/4 லிட்ரு, அந்த NS 200 ஒரு 1/4 லிட்ரு. ஓகேவா, அது NS 200 இல்லை, ஆக்சுவலாக 125. அதுலேயே நாங்கள் பார்த்தீங்களா ஓட்டுன்னு ஓட்டுறோம். சரி, என்ன பண்ணுறது, 1 லிட்ரு தான் இருந்துச்சு அந்த இதில். அதனால் வாங்கி நாங்கள் ஊற்றின்னு இப்போ தான் நாங்கள் தான் சாப்பிட்டு வண்டி எடுக்கிறோம். கரெக்டாக 1:03க்கு ரீச் ஆயிடும்ன்ற மாதிரி கூகுள் மேப் சொல்லுது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்துக்கு போய் ரீச் ஆகிறோன்னு தெரில. பார்த்துட்டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே கோயம்புத்தூர் ரூட் இருந்துச்சுன்னா அப்படியே கோயம்புத்தூர் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வளைவு தாங்க, எங்கே பார்த்தாலும் வளைவுலாம் ஹார்ன் அடித்தா தான் உண்டு. ஏன்னா என்கிட்ட வேறு அது இது ஃபீஸ் போயிட்டுருக்குது, அந்த சுவிட்ச் மாதிரி இருக்குது, அது பிடிங்கிட்டு அது கொஞ்சம் பிரச்சனை. அதனால் அப்புறமேட்டுக்கு மெக்கானிக்கிட்ட நாங்களே ரெடி பண்ணியிருந்தோம், அது ரெடி பண்ணவே முடியல. அப்புறமேட்டு மெக்கானிக் யார் ரெடி பண்ணால் எங்கே ரெடி ஆகும்னு தெரியும் தான். மெக்கானிக் அப்புறமேட்டு ஒரு பீஸ் எடுத்து கட்டுக்கம்மி மாதிரி ஒன்று முருகனார் ஓடு தக்காளி அப்புறமேட்டுக்கு எடுத்து ரெடி பண்ண. அப்போ தான் கொஞ்சம் ரெடியாகி ஓடுது. போகிற இடமுலாம் எல்லோரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நேச்சுரலாக அட்வென்ச்சராக. பட் எவ்ரிபடி இங்கே பாருங்கள், அந்த நீலகிரி மரம்லாம் எப்போ வச்சுது, எப்போ எவ்வளோ அகலம், எவ்வளோ ஹைட்டு. இதே எல்லாம் ஒரு தேக்கு மரமாக இருந்துச்சுன்னா என்ன காசு, தக்காளி தலை காசு. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து ஏதாவது தெரியுதுங்களா? வாய்ப்பே இல்லைங்க. 2 hours 850 நிஞ்சா 850 போகுது. எப்பா 77 கிலோமீட்டருங்க. இந்த லைனில் போகிறவங்களாம் முன்ன என்ன பண்ணாங்க, ஒரு ஐபூசா ஒன்று போச்சு, ஐபூசா 2, அடுத்தது டொக்காட்டி 1, இப்போ 850. ஓகேவா, 850 நிஞ்சா. எப்போ காசு எங்கேன்னு தான் இருக்குதுன்னு தெரில.
தக்காளிங்க. பெட்ரோல் எவ்வளோ அடிப்பாங்க? நாம்ளே இதுவரை 2000 ரூபாய்க்கு அடிச்சுருக்கிறோம். ஆனால் பெட்ரோல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ ஓகே, நான் வெளியில் போயிட்டு முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன், கட் பண்ணிடுறேன், ஓகேவா?